வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இல்லை இதை ஈவினிங் டிஃபனாக கூட வச்சுக்கலாம். எனி டைம் இல்லை நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கிறவங்க எந்த டைமில் வேணால் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி, துவரம்பருப்பு, வெந்தயம், மெயினாக வெந்தயம் நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா சாஃப்டாக நமக்கு பஞ்சு மாதிரி வர்றதுக்காக. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாமே சேர்த்துட்டு இதோடு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நைட்டே ஊற வச்சிட்டேன் நான். இப்போ சேர்த்துனதை அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற அரிசி பருப்பை அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் சேர்த்து அரைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டே அரைச்சிட்டதுனால அடுத்தடுத்து மாவு பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட சேர்க்குறதுக்காக முருங்கை இலையை, நல்ல இளம் இலைகளை சேர்த்துருக்கேன். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு, அதோட ஓமம். இது நல்லா ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த ஜீரணமாகாமல் தன்மை அதெல்லாம் இருக்காது. ஸோ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு ஃபுல் நைட் ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவு சேர்த்து செய்கிறப்போ சூப்பராக வரும், பன்னு மாதிரி வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி தான் நான் எடுத்திருக்கேன். செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த கரண்டிலேருந்து மாவு எடுத்து இதில் விட்டு, அவ்வளோதான், இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே வேக விடலாம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் முருங்கை இலைகளோட அந்த இளம் தண்டுகள் அதை பொடியாக நறுக்கி வச்சு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போதுமே கொத்தமல்லி இந்த மாதிரி தான் சேர்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி முருங்கை இலை, அதனுடைய தண்டு, இளம் தண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யலாம். இது பார்த்திங்கன்னா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ஒருத்தருக்கு 2 போதும், இன்னும் ரொம்ப ஆசையாக இருந்தால் 3 போதும், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சு. அருமையான காலை உணவு, இல்லை மதியம் எனி டைம் ஸ்நாக்காகவும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு பன் தோசை மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கனியின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அருமையான டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.